பிரைஸ் தி லார்ட். வாழ்த்திட்டீங்களா? நேரம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்க கடந்து செல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எவ்வளவு பேர் விழிப்பா இருக்கீங்க? இன்னைக்கு நாம புதிய செய்தியை கேட்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமா, தேவனுடைய வார்த்தையை இந்த 25வது ஆண்டுக்காக தேவனுடைய வார்த்தைக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வேத பகுதியை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க நிற்கிறேன். என்னோடு கூட எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் சேர்ந்து வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனா இருக்கிறான். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளை அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மெய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கெம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த கழிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவளை தேற்றி அவளை சஞ்சலம் நீங்க அவளை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொடுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனங்களின் மேல் உடைய கரங்களை வைங்க. ஆண்டவரே, இதில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக இந்த ஆண்டிலே தானே கர்த்தர் இந்த வார்த்தைகளை நிறைவேறும்படியாக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பிதாவே, இதுவரைக்கும் நாங்கள் பாடினோம், துதித்தோம். இந்த புதிய ஆண்டிலே நீர் கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீரா. உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை நீர் திறந்து தரும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவர் வேதத்தின் மறைபொருள்களை நாங்கள் புரிந்து கொள்ளவும், ஆண்டவர் அதை எங்களுடைய வாழ்க்கையை அனுபவமாக்கும். அதனால் வருகிற உண்மையான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று நேகருக்கு சாட்சிகளாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். தொடர்ந்துள்ள நேரங்களை நீர் ஆளுகை செய்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த ஆண்டிலேயும் எவ்வளவு பேருக்கு அதுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, புதிய வருட செய்தியை இந்த அதிகாரத்திலிருந்து தான் நான் கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை, பரவாயில்ல, அதனால பரவாயில்ல. புதிய ஆண்டு செய்தியை எந்த அதிகாரத்திலிருந்து தான் கொடுத்தேன்? இதே எரேமியா 31வது அதிகாரத்திலிருந்து தான் கொடுத்தேன். ஆனாலும் கூட இந்த நாட்களிலே நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது அந்த அதிகாரத்திலிருந்து அநேக வேத வசனங்களிலிருந்து நான் கடந்த ஆண்டிலே கொடுத்தேன். ஆனால் இந்த ஆண்டிலே ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியிலிருந்து, அந்த 9லிருந்து 14 வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த அதிகாலை வேளையில இந்த வசனங்களை ஆண்டவர் தனிப்பட்ட ஒவ்வொருவரோடும் கூட அவர் பேசுகிறவராக இருக்கிறார். தனிப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாவோடும் கூட கர்த்தர் இடைப்படுகிறவராக இருக்கிறார். பல மனிதர்களுடைய சூழ்நிலைகள் வித்தியாசமான ஒரு சூழ்நிலைகளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாருடைய சூழ்நிலைகளை ஒரே சூழ்நிலைகளிலே நாம் நடக்கிறதில்லை. எல்லாருக்கும் ஒரே டேஸ்ட் இல்லாதது போல இப்படி வந்து உட்கார்ந்துருக்கோம். எல்லாரும் வித்தியாசமான ட்ரெஸ்ஸஸ் என்ன செஞ்சிருக்கோம், கலர்ல அணிந்து இருக்கிறோம். அது போல மனிதர்களுடைய சூழ்நிலைகளும் மிகவும் வித்தியாசமான சூழ்நிலைகளிலே மனிதர்கள் வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்திலே எதிர்காலத்தை பற்றிய பயம் எல்லாருக்கும் உள்ள என்ன செய்து இருக்கிறோம். எதிர்காலத்தை குறித்த பயம், இந்த 25ஆம் ஆண்டு எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. பல நேரங்களிலே கடந்த காலத்திலே நாம் சந்தித்த எதிர்கொண்ட சூழ்நிலைகள்
அநேக நேரங்கள் நம்முடைய சோர்வுற செய்கிறதாக இருக்கிறது. நம்பிக்கையற்ற நிலையை நமக்கு உருவாக்குகிறதா இருக்கு. ஏன்னா கடந்த காலத்துல நம்ம விரும்பத்தகாத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்தது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையை குறித்துதான் நம்பிக்கையற்ற ஒரு நிலையிலே நாம் காணப்படுவோம். சில நேரங்களில் சந்தேகம் உள்ளவர்களாகவே காணப்படும். எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம், நிச்சயம் இல்லாத தன்மை நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி நேரிடுகிறதாக காணப்படும். அப்படிப்பட்ட மக்களுக்காக தான் இந்த சந்தேகத்தோடு கூட நிச்சயமற்ற நிலையிலே எதிர்காலத்தை பற்றிய ஒரு விரக்தி அல்லது எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக தான் இந்த வேத பகுதியில ஆண்டவர் சில வாக்குறுதிகளை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இந்த 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 இதனுடைய இந்த வாசித்த இந்த வேத பகுதியுடைய பின்னணியை நாம் புரிந்து கொள்வோம் என்றால் இந்த செய்தியை நாம் சுலபமாக நாம் பிடித்துக் கொள்ளலாம். இந்த எரேமியா யாருக்கு இந்த வார்த்தைகளை தேவன் எரேமியாவின் மூலமாய் பேசுகிறார் என்றால், பாபிலோனிலே சிறையிருந்த ஜனங்களுக்காக இந்த வார்த்தைகளை பேசுகிறார். சிறைப்பட்டு போன பாபிலோனிலே யூதா எருசலேமில் இருந்து சிறைப்பட்டு போன இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இந்த வார்த்தைகளை பேசுகிறார். இந்த ஜனங்கள் ஒரு இருளான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கையற்ற நிலையிலே அவர்கள் வாழ்கின்றவர்களாக அவர்கள் காணப்படுகிறார். நம்பிக்கையற்ற இன்னொரு தேசத்துக்கு அவளை என்ன செஞ்சிட்டாங்க? சிறைகளாக அடிமைகளாக பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். சிறைகளாக அடிமைகளாக இன்னொரு தேசத்துக்கு, அவருடைய சொந்த தேசத்தை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வழியாக நாம் கடந்து செல்லுகிறவர்களாக இருக்கிறோம். அது நேரத்துல நாம சொல்லுவோம், தேவனே எங்களை என்ன செஞ்சிட்டாரு, கைவிட்டு விட்டார் என்ற ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும். தேவனே கைவிட்டார், நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்கல, இவ்வளவு நாள் நாம இந்த தேசத்துல இந்த சூழ்நிலையில் இருந்தோமே, இப்பொழுது இப்படிப்பட்ட எதிரான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வந்து விட்டதே என்று சொல்லி தேவனே விட்டது போன்ற ஒரு உணர்வு. இப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? பயப்படுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். தனிமையை உணர்கிறவர்களாக அநேக நேரங்களில் என்ன செய்யும்? காணப்படுகிறவர்களா இருக்கிறோம். நம்முடைய உணர்ச்சிகளில பெரிய மாற்றம், துக்கம், வேதனை, கண்ணீர், இருதயம் உடைந்த நிலையிலே நாம் என்ன செஞ்சிடறோம்? கடந்து போய்விடுவோம். ஏனென்றால் திடீர் என்று சூழ்நிலைகள் என்ன செஞ்சுட்டே இருக்கு? மாறிக்கொண்டே இருக்கு. நம்ம எதிர்பார்க்காத சில சம்பவங்கள், எதிர்பார்க்காத சில காரியங்களை நாம் கேள்விப்படும் போது நம்முடைய இருதயங்கள் நிலை குலைந்து போகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட உலகத்துல நாம் என்ன செய்கிறோம்? வாழ்ந்து வருகிறவர்களா அடிக்கடி சூழ்நிலைகள் என்ன செஞ்சுட்டே இருக்குது? மாறிட்டே இருக்குது. ஒரு காலை வேளையில இந்த நாள் நன்றா இருக்கும் என்று நாம் எந்திரிச்சிருக்கோம். ஆனால் அன்றைக்கு சில எதிர்பாராத சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நேரிடும் போது இருதயம் குறைந்ததாக மாறிவிடுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, 34ஆம் சங்கீதம் 18வது வசனம் சொல்லுகிறார், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த வேதனையான அந்த காரியங்கள், இருதயம் நொறுங்குண்ட நேரத்துல ஆண்டவர் ரொம்ப தூரத்துல இல்ல. நம்ம அநேக நேரங்களில என்ன சொல்றோம்? ஆண்டவரே ஏன் தூரமாய் இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். இப்படி பயப்படுகிற நேரங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? சமீபமா இருக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு தடவை இப்படிப்பட்ட பயமுறுத்தல்களான சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவர் ரொம்ப தூரத்துல இல்ல, எங்க இருக்காரு? சமீபமா இருக்கு. ஆகவே பயப்படாதீங்க. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறாராம். நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். 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 ஆகவே இன்றைக்கு இருக்கிற அந்த சூழ்நிலைகள் முடிவல்ல. உங்களை பயம்படுத்துகின்ற காரியங்கள், நம்பிக்கையற்ற சோர்வுற செய்கின்ற காரியங்கள், அது முடிவல்ல. அது என்னல்ல? முடிவல்ல. அந்த முடிவை இங்க எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த வசனங்களில தான் முடிவு இருக்கிறது. பிரைசலாட் ஒரு அல்ல சொல்லுவோமா? இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொண்டு வருகிறவன் யார்? நம்ம கேட்டோம். திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும். ஆண்டவர் எதுக்குதான் வர்றாரு? ஜீவனை கொடுக்க. அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையதாக தான் ஆண்டவர் நம்மிடத்துல அவர் கடந்து வருகிற தேவனா இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட எதிர்பாராத சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பாபிலோன் தேசத்துல அடிமைகளாக இருக்கிற பலவிதமான துன்பங்களை, அவர்கள் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு ஒப்பாக ஒருவேளை நாமும் கூட இங்க இருக்கிற மனிதர்களாகிய நாமும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு வாக்குறுதியான வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கின்றவராயிருக்கிறார். இந்த பகுதியிலே
இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மறுசீரமைப்பு செய்து அல்லது அவர்களுடைய வாழ்க்கையை புதுப்பித்து அவர்களை மகிழ்ச்சியாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஒரே சுகமா ஆண்டவர் என்ன செய்கிறாரா? புதுப்பித்து அல்லது மறுசீரமைப்பு செய்து அவர்களை என்ன செய்கிறாராம்? ஆண்டவர் மகிழ்ச்சியாக்குகிறார். அது எந்த சூழ்நிலையில் இருக்கின்ற ஜனமா இருந்தாலும் சரி, அந்த ஜனத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரா? அவளை புதுப்பிக்கின்றவராக இருக்கிறார். அவளை புதுப்பித்து அவர்களை மகிழ்ச்சியாக்குற இந்த செய்தியுடைய தலைப்பு அதுதான். கர்த்தர் இந்த வருடத்துல உன்னை புதுப்பிக்க போகிறார். பேசலாம். ஆமா, கடந்த காலத்துல எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளா இருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை நின்று கொண்டிருக்கிற இந்த நேரத்துல கூட எதிர்காலத்தை குறித்துதான பயம் நிறைந்ததா இருக்கலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் புதுப்பிக்க போகிறார். பேசலாம். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை அதுதான், சபைக்கு சொல்லும்படியாக. கர்த்தர் உன்னை புதுப்பிக்க போகிறார். பேசல. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்க வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்ய போறார்? புதுப்பிக்க போகிறார். ஒரு புதிய ஒரு அனுபவத்தை கர்த்தர் இந்த வருடத்தை கொடுக்க போகிறார். புதிய அனுபவத்தை கொடுத்து உன்னை திரும்பிய சங்கடப்படுத்த வைக்கிறது இல்ல, உன்னை மகிழ்ச்சியாக்க போகிறார். இதுவரைக்கும் நீங்கள் அழுது கொண்டிருந்திருக்கலாம், ஆனால் இந்த ஆண்டிலே புதிய காரியங்களை கட்ட செய்து உன்னை மகிழ பண்ண போகிறார். ஒரு சொல்லுவோமா? ஆமா. அது இந்த எண்ணத்தோடு இந்த தலைப்போடு கூட கண்ணோட்டத்தோடு இந்த செய்தியை நாம் கேட்கலாம். இந்த 9வது வசனத்திலே ஜனங்கள் எப்படி வருகிறார்களாம்? 31:9 சொல்லுகிறது, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் என்று சொல்லுகிறார். இப்ப இங்க யாராவது அப்படி வந்திருக்கீங்களா? அழுகையோடு வந்திருக்கேங்க நானே. சில விண்ணப்பங்களோடு கூட தேவ சமூகத்துக்கு என்ன செஞ்சிருக்கேன்? வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நான் என்ன செய்வேன்? நடக்க பண்ணுவேன்னு சொல்றார். காலை வேளையில, அதிகாலை வேளையில ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வந்திருக்கிற உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில என்ன செய்ய போறேன்னா, முதலாவது அந்த 9வது வசனம் கடைசி பகுதி சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரரா இருக்கிறார். தயவு செய்த செய்தியை கவனிக்கும்படி கேட்கிறேன். இஸ்ரவேலுக்கு நான் எப்படி இருக்கேன்? பிதாவாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிதாவாய் இருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு ஒரு தகப்பனாக இருக்கின்றார். நம்ம எல்லாரும் பிள்ளைகளை பெற்றவர்கள் தான். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை எப்படி பராமரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்ல? இந்த கரு உருவான நேரத்தில் அந்த பிள்ளை பிறக்கிற வரைக்கும், இந்த பிள்ளை பிறந்த பிறகு அதை எப்படி நாம் பராமரிக்கிறோம், அதை நம்ம கொஞ்சம் தயவுசெய்து நினைத்துக் கொள்ளுங்க. அந்த உணர்வு எங்க இருந்து வந்துச்சுன்னா அது தேவனிடத்துல இருந்தா நமக்கு கிடைச்சிருக்கு. பேசலாம். அந்த தன்மையுடையவர்களாக நம்மை தேவன் படைத்திருக்கிறார். சரி, இந்த தகப்பன் எப்படிப்பட்டவர்? வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 6வது வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 32:6 வாசிக்கலாம். உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? எழுதிட்டீங்களா? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? இந்த வசனம் ரொம்ப அற்புதமா இருக்கு. உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா? உன்னை ஆட்கொண்டவர், உன்னை ஆளுகை செய்கிறவர். அது மாத்திரமல்ல, உன்னை உண்டாக்கினவர், உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா என்று சொல்கிறார். அவர் தாங்க நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். பேசலாம். ஒருவேளை பூமிக்குரிய பெற்றோரின் மூலமாக நாம் இந்த பூமியில பிறந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கினவர், உன்னை நிலைப்படுத்துகிறவர் அவர். நிலைப்படுத்துகிறவர். அதனாலதான் இயேசு சொன்னாராட்டிருக்கு, பூமியில ஒருவரையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்கள் பிதா. ஏன்னா பிதா நித்தியமானவர். நம்முடைய பெற்றோருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் அவர்கள் எல்லாரும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற நம்முடைய தேவனை போல அவர்கள் எல்லாம் ஏச முடியாது, இருக்க முடியாது. ஆனால் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு பிதாவாய் அவர் காணப்படுகிறார். அதனால்தான் சொல்றாரு, பூமியில ஒருவரையும் உங்கள் பிதா என்று என்ன செய்யாதீங்க சொல்லார், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்கள் பிதாவாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை ஆட்கொண்டவர், நம்மை உருவாக்கினவர், நம்மை நிலைப்படுத்துகிற தேவன். இந்த காலை வேளையில உடைய தகப்பன் இந்த ஆண்டிலே உன்னை நிலைப்படுத்துகிற தேவன். நம்ம அங்கேயும் அலைந்து கொண்டிருக்கிற உன்னை
உறுதியான இடத்திலே உன்னை நிலைப்படுத்துகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். அவருடைய பிதா, அவருடைய தகப்பன். தகப்பன் நம்ம தகப்பன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க என்ன செஞ்சிருக்கோம்? அறிந்திருக்கோம். பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லப்படுது. அப்போ இந்த தகப்பன் தீமையே செய்ய மாட்டார். அவர் நன்மையானவைகளை மட்டும்தான் என்ன செய்வார்? நமக்கு செய்கிற தேவனாய். சரி, இதை சொல்லிவிட்டு இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனா இருக்கிறான் என்று சொல்றார். சேஷ்ட புத்திரன். இந்த சேஷ்ட புத்திரன்னா என்ன அர்த்தம்னா, கற்பம் திறந்து பிறந்த முதல் பிள்ளை. கற்பம் திறந்து பிறந்த முதல் பிள்ளை சேஷ்ட புத்திரனா இருக்கிறான் என்று சொல்லுகிறார். இந்த இஸ்ரவேல் எனக்கு எப்படி இருக்கான்? எப்ராயிம் எனக்கு சேஷ்ட புத்திரன், முதல் பிறந்த பிள்ளையா இருக்கிறான். இந்த முதல் பிறந்த பிள்ளைக்கு என்ன காரியம் இருக்குன்னா, தயவுசெய்து என்னோடு கூட யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 34:19 வாசிச்சு பாருங்க. யாத்ராகமம் 34:19 பாருங்க. கற்பம் திறந்து பிறக்கிற யாவும் கடைசியாக யாவும் என்னுடையவைகள். சேஷபுத்திரன்னா என்ன அர்த்தம்னா, அவன் யாரு? அவன் யாருன்னா கர்த்தருடையவன். ஒரே சொல்லுவோமா? ஆமா, அதான் சொல்றாரு யாக்கோபு, எப்ராயிம் என்னுடைய சேஷ்டபுத்திரன். சேஷ்டபுத்திரன்னா அவன் தேவனுடைய பிள்ளை, தேவனுடையவன் என்று சொல்லுகிறான். இந்த உலகத்துல அநேக ஜனங்கள் ஜாதிகள் இருக்கலாம், ஆனா எப்ராஹிமை பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு சேஷ்டபுத்திரன், நீ என்னுடையவன் சொல்ல வர்றார். இந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம், நீ என்னுடையவன். எப்ராஹிம் யாருடையவன்? கர்த்தருடையவன். இங்க இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து இந்த காலை வேளையில சொல்லுகிறார், நான் உன்னை உண்டாக்கின பிதா, நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். நீ என்னுடையவன் என்று சொல்ல. சரி, இந்த சேஷ்ட புத்திரனுடைய விசேஷித்த தன்மை என்னவென்றால் வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 21:17. தனக்கு உண்டான ஆஸ்திகளில் எல்லாம் அவனுக்கு கொடுக்கு. சேஷ்ட புத்திரனுக்கு என்ன இருக்குங்க? 2 பங்கு ஆசீர்வாதம் இருக்குது. ஒரே சுலமா, மற்றவர்களுக்கு எல்லாம் 1 பங்கு. சேஷ்ட புத்திரனுக்கு, அவன் சேஷ்ட புத்திரன் ஆண்டு சொல்ற, நீ என்னுடையவன். கற்பம் திறந்து பிறந்த நீ யாரு? என்னுடையவன். சரி, அவருடையவனுக்கு கர்த்தர் என்ன செய்ய? 2 பங்கு ஆசீர்வாதம். உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு 2 பங்கு ஆசீர்வாதம் இல்ல, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்த உன்னதத்துள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஒரே சொல்லுவோமா? ஆமா, நீ என்னுடைய, அதான் இங்க சொல்கிறார், இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன், எப்ராயிம் என்னுடைய சேஷ்ட புத்திரனா இருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு பார்த்து, நீ என்னுடையவன், உனக்கு 2 பங்கு ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருக்கேன்? நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். 2 பங்கு. இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெறுறதுன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவளாய், இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவளாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பேசலா, இதுவரைக்கும் இயேசுவை யாராவது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் நீங்க சேஷ்டபுத்திரர்களா இருக்க முடியாது. அவர் உங்களுக்கு பிதாவாகவும் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. 2 விதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு மனிதனும் இதா பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடையவன். பேசலா, ஆமா, உனக்கு 2 பங்கு ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொல்கிறார். உலகத்து அநேக ஜாதி ஜனங்கள் இருக்கலாம், ஆனால் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு சொந்த பிதா இருக்கிறார். பேசலா, ஆமா, அவர் நம்முடைய பிதா. பேசலா, அவர் என்னுடைய பிதா என்று நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்ல முடியும். பேசலா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தகப்பனாக, சொந்த தகப்பன். எப்படி நம்ம படித்தோம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். அதுபோல இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் சொல்ல முடியும், அவர் என்னுடைய பிதாவாக அவர் காணப்படுகிறார் என்று சொல்றார். அடுத்ததாக நம்ம இப்ப அதுதான் படித்தோம். 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து, வசனம் சொல்லுகிறது, ஜாதிகளே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளை அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு என்று சொல்லப்படுது. இஸ்ரவேலை என்ன செஞ்சுட்டாராம்? ஏன் இவங்க பாபிலோன்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க? சொல்லுங்களேன், அந்த வசனத்தை படிங்க. இஸ்ரவேலை சிதறடித்தவர் என்று சொல்லுங்க. யாருன்னா ஆண்டவர் தான் சிதறடித்தார். ஏன்னா வசனத்தின்படி அவர்கள் வாழ தங்களை என்ன செய்யல? ஒப்பு கொடுக்கல.
தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களை எச்சரித்தார், வசனத்தை கொண்டு அவர்களை போதித்தார். ஆனா வசனத்துக்கு என்ன செய்யல அவங்க. ஆகவே ஆண்டவர் என்ன செய்தாராம், சிதறடித்தார். சிதறடிக்கிற காரியத்தை குறித்து வேதத்துல நிறைய காரியம் இருக்குது. சில நேரங்கள்ல நாம கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படும் போது தேவன் நம்மை சிதறடிக்கிறவராய் இருக்கிறார். நாகும் 2:1 இன்னொரு வசனம் இருக்கு, சிதறடிக்கிறவன் உனக்கு முன்பாக வருகிறான் என்று அங்கே சொல்லப்படுகிறது. பிசாசை குறித்து நம்ம படிக்கிறோம். இப்போ தேவனும் சில நேரங்கள்ல நம்மை சிக்ஷிப்பதற்காக சில நேரங்களில் சிதறடிக்கிறார். இங்கே நாகும் 2:1 பிசாசை குறித்து நம்ம படிக்கிறோம். சிதறடிக்கிறவன் உனக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து என்று சொல்லுகிறார். அவர் சில நேரங்கள்ல பிசாசு சில உத்தரவுகளை கேட்டுக்கொண்டு வருகிறவனா இருக்கிறார். அது மாத்திரம் சில நேரங்களிலே கர்த்தர் தமது திட்டத்தை நிறைவேற்றும்படியாக சில துன்பங்களின் வழியாக நம்மை நடத்துகிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 8:1. மிகுந்த துன்பம் உண்டானது. துன்பங்களினால என்ன ஆயிருது, சிதறப்பட்டு போனார். நீங்க இந்த ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு ஆசீர்வாதம். ஆண்டவர் சிதறடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய தவறுகளின் நிமித்தம், நம்முடைய தேவனுக்கு விரோதமாய் செய்கின்ற பாவங்களின் நிமித்தம் தேவன் நம்மை சிதறடிக்கிறார். பிசாசை சிதறடிக்கிறதுக்கு சில நேரத்துல ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். ஏனென்றால் யோபை பிசாசின் கையில ஒப்பு கொடுத்தார். எதுக்காக? அவனை பரிசோதிக்கும்படியாக, அவனை டெஸ்ட் பண்ணும்படியாக கர்த்தர் பிசாசின் கையில என்ன செஞ்சார், ஒப்பு கொடுத்தார். பிறகு என்ன செஞ்சிட்டார், டபுள் போர்ஷன் அவனுக்கு என்ன கொடுத்துட்டார், ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார். சில நேரம் பரீட்சை செய்யும்படியாக பிசாசின் கையில ஒப்பு கொடுக்கிறார். சில நேரங்கள்ல துன்பங்களை மூலமாக கர்த்தர் சில காரியங்கள். ஏனென்றால் அதுல பாத்தீங்கன்னா, சிதறப்பட்டவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிய தேவ திட்டம் நிறைவேறும்படியாக சில நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார், சிதறடிக்கிறார். அப்போ பல காரியங்களுக்காக அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறது. ஆனால் இந்த இடத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் சிதறடிச்சார்னா, அவங்க கர்த்தருக்கு விரோதமாய் செய்திருக்கிறார். இந்த வேலையில 3 கூட்டத்தில் கூட இங்க இருக்கலாம். தவறு செய்ததினால ஒரு வேளை கடந்த காலத்தினுடைய அனுபவங்கள் வேதனைக்குரியதா இருந்திருக்கும் என்றால், இன்றைக்கு மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்புவார். சில நேரங்களில் உங்களை பரீட்சை செய்யும்படியாக தேவன் பிசாசின் கையில என்ன செஞ்சிருக்கலாம், ஒப்பு கொடுத்திருக்கலாம். நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களா இருங்கள். யோபு இவைகள் எல்லாவற்றிலும் தன் வாயினால் என்ன செய்யலையா, பாவம் செய்ய எத்தனையோ பிரச்சனைகள். பிசாசு எல்லாத்தையும் எடுத்துட்டான். 7 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகளையும் எடுத்துட்டான். ஆரோக்கியத்தை எடுத்து விட்டான். எல்லா ஆஸ்திகளையும் எடுத்து விட்டான். நண்பர்களை கூட அவனுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டான். எல்லாமே அவனுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. யோபு ஆரோக்கியத்தை இழந்து அவன் அந்த ஓட்டை எடுத்துக்கொண்டு சுரிந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தான். வேறுபட்ட சூழ்நிலையிலேயும் யோபு தன் வாயினால் என்ன செய்யல, பாவம் செய்யவில்லை என்று. சில நேரங்களிலே சில துன்பங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றார். துன்பங்கள் அது எதுக்குன்னா, நம்ம இங்க இஸ்ரவேல் தேசத்துல ஆதி திருச்சபை மக்கள் எல்லாம் எருசலேமிலேயே கூடியிருந்தாங்க. அப்ப ஆண்டவர் சில துன்பங்களை அனுப்புனாரு. இப்ப எல்லாம் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொரு பட்டணத்துக்கு விசுவாசிகள் கடந்து சென்றாங்க. போன இடங்களில் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து ஒவ்வொரு இடத்துலயும் சபையை என்ன செஞ்சுட்டாங்க, உருவாக்கி. ஆகவே சில நேரங்கள்ல கர்த்தர் சில இடங்களுக்கு நம்மை அனுப்புகிறதுக்கு காரணம் என்ன, அங்கே கடந்து சென்று தேவ திட்டத்தை என்ன செய்யணும், நம்ம நிறைவேற்ற. நாம அப்படி நினைக்கிறது இல்லை. வசதியா கோயம்புத்தூர்லயே என்ன செஞ்சிடலாம், இருந்துடலாம், அப்பா அம்மா கூடயே இருந்துடலாம், நம்ம எல்லாரும் இங்கே இருந்து ஒரு பெரிய கோபுரத்தை கட்டிடலாம் அப்படின்னு எல்லாம் நினைப்போம். ஆனா சில நேரங்களில கர்த்தர் சில துன்பங்களை அனுமதித்து சிதறடித்து தேவன் தமது திட்டத்தை என்ன செய்கிறார், நிறைவேற்றுகிறார். சரி இருக்கட்டும், இங்கே நாம் படிக்கிறோம். இப்படிப்பட்ட நேரங்களிலே அவர் சொல்லுகிறார், வாசிக்கலாம். இஸ்ரவேல் சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மெய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக. இப்ப மனம் திரும்பிட்டாங்க. இப்ப ஒரு மெய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். மனம் திரும்பிட்டா போதும். சில நேரங்கள்ல நம்ம மனம் திரும்பாததுனாலதான் சிலருடைய கையில கட்ட நம்மளை பிடிச்ச என்ன செஞ்சார், கொடுத்தார். ஆகவே இந்த காலையில மனம் திரும்பினீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மெய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக. எதை காக்குறாரா, மந்தை. அங்கெங்க விட்டுட்டு கொள்ளாம போயிட மாட்டார். அந்த கிராமங்களிலே நம்ம பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். பட்டி அடித்து அதுல ஆடுகளை வைத்து விட்டு அந்த மெய்ப்பன் எங்கேதான் இருப்பாரு, அங்கேயேதான் இருப்பார். அவர் அங்க தூங்கலாம் மாட்டார். அந்த மெய்ப்பனை கருத்தாய் என்ன செய்வார்,
ஆடுகளை காக்கிற வண்ணமா, ஒரு மெய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் ஆண்டவரை குறித்து இப்பதான் நம்ம படிச்சோம் 23ஆம் சங்கீதத்துல இயேசுவை குறித்து நாம் படிக்கிறோம். இஸ்ரவேலின் மெய்ப்பரே என்று 80ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல நாம் படிக்கிறோம். இஸ்ரவேலின் மெய்ப்பர் என்று அழைக்கப்படுகிறது. மெய்ப்பர் என்ற வார்த்தை ஆடு மேய்க்கிறவர்களுக்கு மாத்திரம் இல்ல, அந்த தேசத்துல ஆசாரியர்களுக்கும் மெய்ப்பர்கள் என்றுதான் அழைத்திருக்கிறார்கள். ராஜாக்களையும் என்னன்னு அழைத்திருக்காங்க, மெய்ப்பர்கள் என்று அழைத்திருக்காங்க. ஜனங்களை வழிநடத்துகிறவர்கள், ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் கடந்து சென்றுகிறவர்கள், இவள் எல்லாரையும் மெய்ப்பர்கள் என்று அழைப்பார்களாம். அந்த ஜனங்கள் தங்களை நம்பி இருக்கின்ற அந்த ஜனங்களுக்காக எப்படி ஒரு மெய்ப்பன் ஆடுகளை பாதுகாக்கணும், அதே போல தலைவர்கள் ஜனங்களை பாதுகாக்கும்படியாக அந்த பொறுப்பை ஏற்று நடத்துகிறவர்களா இருக்கிறார். அதுவே ஆண்டவருக்கு இஸ்ரவேலின் மெய்ப்பரே என்று பேர். அது மாத்திரம் அல்ல, எபிரேயர் 13:20 அவருக்கு பெரிய மெய்ப்பர் என்று பேர். அவருக்கு என்ன என்ன மெய்ப்பர்? பெரிய மெய்ப்பர். அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ன சின்ன மெய்ப்பர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சின்ன சின்ன மெய்ப்பர்கள் அவங்க அவங்களுடைய திறமைக்கு தக்கதாக சிலர் 50 பேர், சிலர் 100 பேர், சிலர் 1000 பேர், சிலர் ஒரு தேசத்தையே என்ன செய்யறாங்க, நடத்துகிற இப்படி எல்லாம் சின்ன சின்ன மெய்ப்பர்கள் இருக்காங்க. ஆனா அவர் யாராம்? அவர் பெரிய மெய்ப்பர். அவர் பெரிய மெய்ப்பர். 3 பேர் 5 நாள்ல அவர் பிரதான மெய்ப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கார். அவர்தான் எல்லா தலைவர்களுக்கும் மேல தலைவர். அதான் தானியேல் சொல்ற அதிபதிகளுக்கெல்லாம் அவர் எப்படி இருக்கிறாராம்? அதிபதியா இருக்கிறார். ராஜாக்களுக்கெல்லாம் அவர் ராஜாவா இருக்கிறார். இந்த மெய்ப்பர்கள், இந்த சின்ன சின்ன மெய்ப்பர்கள் அநேக நேரங்களில் சில கோளாறெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இந்த மெய்ப்பர் நல்ல மெய்ப்பர். பேசலாம். ஆமா, இங்க இருக்கிற சில மெய்ப்பர்களை குறித்து நம்ம சொல்ற தலைவர்களை குறித்து இவங்க என்ன செஞ்சிடறாங்க, சில தவறுகள் எல்லாம் செஞ்சிடறாங்க. ஆனா நம்முடைய வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் நல்ல மெய்ப்பரா இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட மெய்ப்பர் என்ன செய்கிறார்? தன்னுடைய மந்தையை காப்பேன் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். ஏனென்றால் சில நேரங்களிலே அங்க மிருகங்கள் எல்லாம் அந்த அந்த ஆடுகளை பிடிக்க என்ன செஞ்சிடும்? வந்துடும். ஓநாய்கள் பிடிக்க வரும். அப்படிப்பட்ட நேரங்களில் மெய்ப்பெண் எழுந்து என்ன செஞ்சிருவார்? மிருகங்கள் எல்லாம் விரட்டுகிறவரா இருக்கும். மெய்ப்பெண் இருந்தா ஆடுகள் எப்படி இருக்கும்? பாதுகாப்பா இருக்கும். பயம் இல்லாமல் அது படுத்திருக்கு. பயம் இல்லாமல். ஆகவே நன்றாய் இந்த காலை வெள்ள கத்த சொல்லுகிறார், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். நீ என்னுடைய சேஷ்ட புத்திரன் என்று சொல்ல. உனக்கு நான் பிதாவா இருக்கிறேன். 2 விதமான ஆசீர்வாதங்களை நான் உனக்காக என்ன செஞ்சிருக்கேன்? அது பூமிக்குரிய ஆசீர்வாதம் சரி, நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நான் என்ன செய்திருக்கிறேன்? வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3வதாக இந்த இடத்துல நாம் படிக்கிறோம். வாசிக்கலாம், அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் யாக்கோபை மீட்டு, இங்க 2 காரியத்தை சொல்லுகிறார். ஒன்று மீட்டு என்று சொல்லுகிறார், 11வது வசனத்தின் கடைசி சொல்லுகிறார் விடுவிக்கிறார். மீட்டுக் கொள்ளுகிறார், அடுத்தது விடுவிக்கிறார். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, ஒரே அர்த்தத்தை போன்றதாக அது காணப்படலாம். ஆனால் 2 விதமான காரியங்கள். மீட்டுக் கொள்ளுதல் வேற, விடுவிக்கிறது வேற. இங்க ஒரு வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அது புரிஞ்சுக்கலாம். லேவி ராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. லேவி ராகம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 25வது. வந்து சகோதரன் விற்றதை மீட்க கடவன். இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்கு. அந்த லேண்ட்ல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு பணக்குறைவு வந்துருச்சு. உடனே என்ன செய்றீங்க? அந்த லேண்டை என்ன செய்றீங்க? ஒருத்தனுக்கு விற்கிறீங்க. அதான் சொல்கிறார், உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலதை விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து, அவனுடைய உறவினர் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க வேண்டும். சரி, அவன் எப்படி மீட்பான்? அவன் அந்த கிரயத்தை செலுத்தி, அந்த பணத்தை செலுத்தி அந்த இடத்தை என்ன செய்வான்? அவன் வாங்கி விற்பான். அப்புறம் யூப்ளி ஆண்டிலே அது என்ன செய்யும்? அது வரும். சரி, இருக்கட்டும். அப்போ இந்த மீட்டுக் கொள்ளுதல் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, கிரயத்தை செலுத்தி மீட்டுக் கொள்ளுதல். ஒரு சுகமா? ஆமா, ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நான் யாக்கோபை மீட்டுக் கொண்டேன். இதை யாக்கோபு, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமைகளாக 400 வருடங்கள் காணப்பட்டார். அப்போ ஆண்டவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்களை என்ன செய்தார்? ஒரு சுகமா? சாதாரண ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும்? அடிக்கப்படும். அந்த ரத்தத்தை நிலைக்கால்களிலும்
அந்த அந்த கதவுகளும் என்ன செய்யணும், பூச வேண்டும். அந்த ராத்திரி வேலை சங்கார தூதன் அந்த தேசத்திலே கடந்து சென்றானா. எகிப்தில் உள்ள வீடுகளில் எல்லாம் சங்காரம் உண்டானது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளிலே ஒருவரும் என்ன செய்யல, சாகல. அந்த ராத்திரி வேலை, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அந்த ராத்திரி வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அணி அணியாய் எகிப்தை விட்டு என்ன செய்தார்கள், புறப்பட்டு 400 வருட அடிமைத்தனம். 400 வருட அடிமை. இங்க லேண்ட பத்தி சொன்னேன், இங்கே ஒரு நிலத்தை குறித்து நம்ம படித்தோம். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக காணப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்களை என்ன செய்தார், விடுதலை. அதே போல நாமும் கூட ஒரு காலத்திலே பாவத்திற்கும் பிசாசுக்கும் அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை என்ன செய்திருக்கிறார், மீட்டு கொண்டு இருக்கிறார். அடுத்தது பாருங்க, அதைதான் யாக்கோபை மீட்டு, அடுத்தது அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விட. மீட்டு கொண்டவர்களுக்கு பாருங்க என்ன செய்கிறதா, என்ன நடக்குதா, அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு. இப்போ நாம தான் ஒரு தடவை பஸ்காட்டு குட்டியின் ரத்தத்தினால மீட்கப்பட்டுட்டாங்கல்ல, அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா வாழ்க்கை அங்கதான் என்ன செய்கிறது, துவங்குகிறது. மீட்கப்பட்ட ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அன்றைக்கு ராத்திரி வேளை எகிப்தை விட்டு அணி அணியாய் புறப்பட்டு வருகிறார். அவங்க வந்துட்டாங்க, அங்க முன்னாடி பார்த்தா செங்கடல் இருக்கிறது. பின்னாடி யார் வர்றா, அவங்க விட்டுட்டான். ஆனாலும் அந்த பார்வோனும் அவருடைய ரதங்களும் சேனை வீரர்களும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யறாங்க, பின்தொடர்ந்து வருகிறார். பின்தொடர்ந்து, அதான் இங்க நம்ம படிக்கிறோம், பலத்தவனுடைய அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்க. மீட்பு என்பது அன்றைக்கு ரத்தம் சிந்தப்பட்டு அவர்கள் மீட்கப்பட்டார், அதோடு கூட முடிந்தது இல்லை. அவனிலும் பலத்தவர்கள் அடிக்கடி அவங்க வாழ்க்கையில வந்துட்டே இருப்பாங்க. வந்துட்டே இருக்கிறாங்களா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேங்க, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டேன், என் பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து விட்டேன், இயேசுவின் ரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை என்னை கழுவினார், பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை நான் பெற்றிருக்கிறேன், நான் தேவனுடைய வார்த்தையின்படி இப்பொழுது நடக்கிறேன் சொல்றாங்க. ஆனா அடிக்கடி பெரிய பெரிய ஆட்கள் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. அதான் இங்க சொல்லப்படும், அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுகிறான். ஆமா, நமக்கு கீழே இருந்தா நம்மளே பார்த்திடலாம். ஆனா நமக்கு மேல ஒருத்தர் வரான்னா என்ன செய்ய முடியும், அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவர் என்ன செய்கிறார், நீங்களாக்கி. அது எகிப்தின் ராஜாவா இருக்கலாம், அவருடைய ரதங்களை கொண்டு வரலாம், அது அசிரியர்களா இருக்கலாம், பாபிலோனியர்களா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஒரு சில நேரங்களில் கோலியாத்தா கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் அவனிலும் பலத்தவர்கள் வரும்போது அவர் சொல்லுகிறார், அவனை நீங்களாக்கி விடுவித்தார். அந்த காலை வேளையில நான் ரட்சிக்கப்பட்டுட்டேங்க, ஆனாலும் என்னிலும் என்னுடைய சக்திக்கு மேல பிரச்சனைகள் வருகிறது சொல்றாங்க. கொஞ்சமா வந்தா பரவாயில்ல, இவ்வளவு பெரிய பிரச்சனை என்ன செய்யுது, வருகிறது. தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நின்னது போல பிரச்சனைகள் என்ன செய்கிறது, வருகிறது என்று நீங்க நினைக்கிறீங்களா? இந்த காலையில கட்ட சொல்லுகிறார், நான் உன்னை மீட்டு கொண்டேன். ஆனா அடுத்தது அவனிலும் உன்னிலும் பலத்தவர்கள் என்ன செய்வாங்க, வருவாங்க, அவர்களுடைய கைக்கு நான் உன்னை என்ன செய்வேன், நீங்களாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, உன்னை விட பலசாலி, நம்ம விட சின்ன பிரச்சனை வந்தா சமாளிச்சிடலாம். பெரிய பெரிய பிரச்சனைகள், மலை போன்ற பிரச்சனைகள், பெரிய பெரிய புயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, வருகிறது. காலையில கர்த்தனோடு கூட உன்னுடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், உன்னிலும் பலத்தவனுடைய கைக்கு உன்னை நான் என்ன செய்வேன், நீங்களாக்குவேன். உன்னை புதுப்பிக்கும்படியாக, உன்னை திரும்பவுமாக மறுபடியும் கட்டும்படியாக உன்னிலும் பலத்தவனுடைய கைக்கு உன்னை நீங்களாக்குகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். அடுத்தது வாசிக்கலாமா, அவர்கள் வந்து சியோனி, பாருங்க எப்ப வர்றாங்க, பலத்தவர்கள் வரும்போதுதான் என்ன செய்யறான், ஆண்டவரை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே என்று சொல்றான். ஆண்டவர் என்ன, அவர்களை நீங்களாக்கி விடுகிறார். அவர்கள் அந்த அந்த ரட்சிப்பை, அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டு அப்படியே போறது இல்லை. அடுத்த வருஷம் அவர்கள் எங்க வரணும், தேவ சமூகத்துக்கு அவர்கள் என்ன செய்யணும். அநேகர் வந்து கர்த்தரிடத்துல நன்மையை பெற்றுக்கொண்டு கர்த்தரை தேடுறதே இல்ல, அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. இங்க வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கம்பீரித்து, சியோனின் உச்சியிலே கம்பீரித்து என்று படிக்கும். சியோன் என்கிறது ஒரு மலை, அந்த மலையின் மேலதான் எருசலேம் என்ற பட்டணம் கட்டப்பட்டிருக்கிறது. சியோன் என்ற மலையின் மேல என்ன பட்டணம் இருக்குங்க, எருசலேம் பட்டணம் இருக்கிறது. இந்த எருசலேம்ல தான் தேவனுடைய ஆலயம் இருக்குது. சியோன் என்பது ஆலயத்தை குறிக்கிறது. அப்போ விடுவிக்கப்பட்டு மீட்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட ஆட்கள் எங்க வரணும், ஆலயத்துக்கு வரணும். ஆலயத்துக்கு வந்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய்,
ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகி இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். திரும்பி எல்லாரும் சேர்ந்து படிங்க, இன்னொரு தடவை படிக்கலாம். அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார். எதுக்காக ஓடி வர்றாங்களா எல்லாரும் எருசலேமுக்கு? கோதுமை என்னென்னலாம் கிடைக்குதான், கோதுமை திராட்சரசம் எல்லாரும் பை எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான் எருசலேமுக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தர் அருளும் கோதுமை. இதை படித்துக் கொண்டே இருக்கும்போது அதுல ஒரு கீவேர்டு என்ன இருக்குதுன்னா, அவர்களுடைய ஆத்துமா இதெல்லாம் சாப்பிட்டு அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். உடனே சொல்லுவோமா? இப்போ இதெல்லாம் படிச்சா இது பார்த்தா கோதுமை எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் இதெல்லாத்தையும் சாப்பிட்டா சரீரம்தான் என்ன செய்யும்? கொழுமையானதாக என்ன செய்யும்? மாறும். ஆனா ஆண்டவர் கரெக்டா தான் போட்டிருக்கிறாரு, இந்த ஆகாரத்தை சாப்பிட்டா அவருடைய ஆத்துமா என்ன செய்யும்? நீர்ப்பாய்ச்சலான. என்னங்க கோதுமை கொடுக்கிறாரு, திராட்சரசம் கொடுக்கிறார், ஆட்டுக்குட்டி கொடுக்கிறார், மாட்டுக்குட்டியை கொடுக்கிறாருன்னு நாம பார்த்தா இது வேற ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார்? ஆண்டவர் கொடுக்கிறார். என்றால் எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. இவைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இது தேவனுடைய வார்த்தையை இங்கே இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறதாக காணப்படுகிறது. அதை நம்ம இப்படி படிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 2-3 வசனங்கள். ஏசாயா 2:2-3 வசனங்கள். ஆலயம் பர்வதங்களில் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படும் ஆலயம். அதான் இந்த எருசலேமை தான் சொல்லுகிறார். ஆலயம் எல்லா இடத்துக்கும் மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அங்க என்ன செய்வாங்களா? ஓடி வருவார்கள். அடுத்த வசனம், கர்த்தருடைய பர்வதத்துக்கும் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் அவ ஆலயத்துக்கு எதுக்கு வர்றாங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க. ஏனென்றால் ஆண்டவர் உன்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அடுத்தது, இன்னிலும் பலவானுடைய கைக்கு உன்னை என்ன செய்கிறார்? விடுதலையாக்குகிறவர் தேவனாயிருக்கிறார். நீங்க எங்க வரணும்? ஆலயத்துக்கு வந்து இந்த கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் இவைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. சியோனிலிருந்து என்ன கிடைக்குமா? வேதத்தை கர்த்தர் சியோனிலே என்ன செய்திருக்கிறார்? அவர் போதிக்கின்ற தேவனாயிருக்கிறார். இப்போ இந்த வார்த்தைகளை கேட்க 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 அதை அனுபவமாக்க அவர்கள் வசனம் சொல்லுகிறது, அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீங்க வந்துட்டீங்கன்னா போதுங்க, இல்ல வராமல் இருந்தா கூட போதுங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா இங்க வந்து வசனத்தை கேட்டாதான் உங்கள் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல. நீர்ப்பாய்ச்சலான தோட்டமும் வறண்ட தோட்டமும் இல்ல, என்ன வித்தியாசம்? அங்க பசுமையா இருக்கும், பார்க்கவே கண்கள் குளிர்ச்சி அடைந்த நிலை. அங்க எல்லாவித கனிகளும் அங்க என்ன செய்யும்? இருக்கும். அப்போ வசனத்தை கேட்க கேட்க நாம் கனி கொடுக்கிறவர்களாக, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் மாறுவோம். இங்க அதுதான் நாம் படிக்கிறோம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. இன்றைக்கு அநேக ஆலயத்துக்கு வந்து வசனத்தை கேட்காததுனாலதான் சில சூழ்நிலைகள் வரும்போது என்ன செஞ்சிடறாங்க? சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இவர்களை கொண்டு வந்து ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுகிறார். தேவன் தமது வார்த்தையின் மூலமாக அவர்களை ஆண்டவர் மகிழ பண்ணுகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். தேவனுடைய ஆலயத்துக்கு அவளை கொண்டு வந்து அவளுடைய ஆத்துமாவும், அதனால்தான் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா. நிறைய பேருக்கு ஆத்துமாவை பத்தி இல்ல, பாக்கெட்ல பத்தி தான் இருக்குது, பர்ஸை பத்தி தான் இருக்குது. ஆனா ஆத்துமா கொழுமையானவர்களை புசிக்கும் என்றால் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பர்ஸ் நிரம்பும். தேவன் தம்முடைய பொக்கிஷ சாலையை உங்களுக்காக ஆண்டவர் என்ன செய்வார்? பிறக்கின்ற ஒரு தேவனாக அவர் காணப்படுகிறார். ஆகவே ஆத்துமாவை குறித்து கவனம் உள்ளவர்களாயிருங்கள். அப்போ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியா, கண்மலையின் தேனினால் உன்னை என்ன செய்வாராம்? திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். அவர் தேவ சமூகத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதை அறிந்து கொண்டு வாழ்க்கையில அனுபவமாக்கும் போது ஆத்துமாவை என்னவா மாத்துவாராம்? ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான
தோட்டத்தை போல இருக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் நீ சோர்ந்தே போக மாட்ட. இன்னைக்கு அநேக நேரங்கள சின்ன பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போறோம். ஏன்னா இறுதியத்துல என்ன இல்லை, தேவனுடைய வார்த்தைகள் இல்லை, சோர்ந்து போய் விடுகிறார். ஆகவே இந்த மீட்கப்பட்ட ஜனம், விடுவிக்கப்பட்ட ஜனம், சத்துருக்களின் கையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஜனம் எங்க வந்தாகணும்? ஆலயத்துக்கு வந்தாகணும். ஆலயத்துல வந்து வசனத்தை கேட்டாகணும். ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். அடுத்தது 13வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த கழிப்பாய் மகிழ்வார்கள். வசனத்தை கேட்க கேட்க என்ன வரும்? சந்தோஷம் வரும். இன்னைக்கு மற்றதெல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறோம். எப்போதும் டிவி ஓடிட்டே இருக்குது, அதுல யூடியூப பார்த்துட்டே இருக்கிறோம். ஆனால் வசனத்தை கேட்க கேட்க ஆனந்த கழிப்பாய் என்ன செய்வார்கள்? மகிழுவார்கள். யார் யாரு? இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, வயதானவங்க தான் வேதத்தை கேட்கணும்னு நினைக்கிறாங்க. யார் யாராம்? அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட, எல்லாருமே கன்னிகைகள், வாலிபர், முதியோர் எல்லாரும் ஆலயத்துக்கு வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க அவர்கள் ஆனந்த கழிப்பாய் மகிழுவார்கள். இப்போ பாருங்க அடுத்தது, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி. எப்போ நீங்க ஆலயத்துக்கு வரணும், வசனத்தை கேட்கணும், அப்ப உங்க வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி. இன்னைக்கு அநேக நேரங்களில் துக்கமே போறதில்லை, வேதனையே போறதில்லை. ஏன்னா வசனத்தை கேட்க வர்றதில்லை, ஆலயத்துக்கு வர்றதில்லை, கர்த்தரை ஆராதிக்கிறது இல்லை. ஆனா இந்த இடத்துல நீங்க வசனத்தை கேட்டு கர்த்தரை ஆராதிக்கும் போது உங்கள் துக்கத்தை என்ன செய்வார்? சந்தோஷமாக மாற்றி உங்களை தேற்றுவாராம். சொல்லுவோமா? உங்களை என்ன செய்வார்? தேற்றுவார். பிள்ளைகள் ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க, அவங்கள 2 அடி என்ன செய்வோம்? அடிப்போம். அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நமக்கு பார்க்கறதுக்கே எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும், பாவமா இருக்கும். அப்போ உடனே என்ன செய்வோம்? எடுத்து மடியில உட்கார வச்சு அவங்களை என்ன செய்வோம்? ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து அவங்கள அந்த அழுகையை என்ன செய்வோம்? நிறுத்து. அதே போல ஆண்டவர் இந்த தன்மையெல்லாம் எங்கிருந்து தான் வந்திருக்கு நமக்கு? எல்லாம் தேவனிடத்துல இருந்து வந்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி உங்களை தேறுதல் அடையும்படியாக சிலர் செய்வார். சில அதான் அவர் காயப்படுத்தினாலும் அவர் என்ன செய்யறாராம்? காயத்தை கட்டுகிற தேவன், உங்களை தேற்றுகிற தேவனா இருக்கிறார். உங்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவார். இதுக்கு எந்த டாக்டர் கிட்டையும் போக முடியாது. துக்கத்தை மாத்துறதுக்கு, வேதனையை மாத்துறதுக்கு ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களா? சொல்லுங்களேன். எனக்கு துக்கமே இல்லைங்க, வேதனையுமே இல்லை, சஞ்சலமே இல்லைன்னு யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. இல்ல கண்ணுக்கு, ஆர்த்தோக்கு, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஆனா துக்கத்தை மாத்துறதுக்கு எந்த டாக்டரும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு இருந்தா சொல்லுங்க. யாரு கிடையாது. ஆண்டவர் மாத்திரம் தான் உன் துக்கத்தை மாத்த முடியும், உன் கண்ணீரை மாற்ற முடியும். ஆனா மாத்திரன்றார் ஆண்டவர். ஆண்டவர் என்ன செய்யறார்? உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி நீ தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷம். இவ்வளவு நல்ல தேவன்ல. ஆமா, உன்னை விடுவிக்கிற, உன்னை மீட்டுக் கொள்ளுகிற தேவன், சத்துருக்களின் கையிலிருந்து உன்னை விடுவிக்கிற, இன்னிலும் பலவானா இருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி பயப்படாதீங்க. கர்த்தர் நம்முடைய பட்சத்துல இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? யாரு நிக்க முடியாதுங்க, யாரு நிக்க முடியாது. தேவன் உன்னை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயத்தை தேவனுடைய வார்த்தையினால் உன்னை நிரப்புகிற தேவனா இருக்கிறார். அடுத்தது அவர் செய்கிறது என்ன? சஞ்சலம் நீங்க உன்னை தேற்றுகிற தேவனா இருக்கிறார். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி உன்னை தேற்றி சஞ்சலம் நீங்க அவர்களை நான் என்ன செய்வேன்? சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்கிறார். சந்தோஷப்படு. அடுத்ததாக வாசிக்கலாம் 14வது வசனம். இங்கே நாம் படிக்கிறோம், ஆசாரியர்களுடைய ஆத்மாவை, இவங்களையும் என்ன செய்தா சொல்றாரு? ஆசாரியர்களுடைய ஆத்மா. இப்போ ஜனங்கள் திரளாய் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனங்கள் வரும்போது என்ன கொண்டு வருவாங்க? அன்றைக்கு பலிகளை கொண்டு வருவாங்க. அது நிலத்தின் கனியா இருந்தாலும் சரி, பலிகளை கொண்டு வருவாங்க. இப்போ இந்த பலியில சில பகுதிகளை ஆசாரியன் கர்த்தருக்கு பலி செலுத்தி விட்டு மீதமுள்ள பகுதியை அவருக்கு ஊதியமாக என்ன செஞ்சிருவாரு? வைத்து. நானும் பார்த்தேன். அப்போ ஆசாரியர்களுக்கு என்னன்னா, இங்கே நாம் படிக்கிறோம், ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். கொழுமையான பூரிப்பாக்குறது. சில நேரங்கள்ல சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்யும் போது நம்முடைய இருதயம் சந்தோஷப்பட்டு என்ன செய்யும்? பூரிப்படும். இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆசாரியர்கள் தேவனுடைய ஊழியர்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா,
பூரிப்பாக்கு. இங்கே ஆண்டவர் தமது ஞானத்தை ஆசாரியர்களுக்கு கொடுக்கிறார். எதுக்காக? வசனத்தை ஒழுங்கா என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும். வரங்களினாலும் வல்லமையினாலும் தேவன் ஆசாரியர்கள் என்ன செய்யறாரு? நிரப்பு. இங்கே ஊழியம் செய்கிற அநேகரை இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நாம ராஜாக்களும் என்னவா இருக்கிறோம்? ஆசாரியர்களும் இருக்கிறோம். எதற்காக இந்த காரியத்தை ஆண்டவர் செய்கிறார் என்றால், அவருடைய ஆத்துமாக்களை கொடுமையானவைகளினால் நான் அதை புரிந்து கொள்ளுகிறேன். தேவ ஞானத்தை கற்றுக் கொடுப்பான். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், வல்லமைகளினாலும் வரங்களினாலும் தேவன் தமது ஊழியர்களை என்ன செய்கிறார்? நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். எதற்காக என்றால், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மை மாற்றும்படியாக. சொல்லுவோமா? ஆமா. இப்போ உங்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்கும் போது உங்கள் ஆத்துமா என்ன செய்யும்? பூரிப்படையும். அது ஊழியர்கள் அனுபவிச்சிருங்க தெரியும். உங்கள் மூலமா ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு வைங்க, உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும்ல. நீங்க ஜெபம் பண்ணி ஒரு ஆளுக்கு சுகமாயிடுச்சுன்னா அதை விட சந்தோஷம் என்ன செய்யாது? இருக்காது. ஒரு மரண படுக்கையில் இருக்கிற ஒருவருக்கு நீங்க போய் ஜெபம் பண்றீங்க, கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்ட ஒரு அவங்களை குணமாக்கிட்டாருன்னு வைங்க, அவங்க படுறது, அவங்க குடும்பம் எல்லாம் சந்தோஷிக்கிறதை பார்க்கும்போது உங்கள் ஆத்துமா என்ன செய்யும்? பூரிக்கும். அது சாதாரண, அது எந்த விலை கொடுத்தாலும் சரி, ஒரு மாசம் சம்பளம் வாங்கினாலும் அந்த சந்தோஷம் வராது. நம்ம மூலமாய் தேவன் சில கிரியைகளை ஜனங்கள் நடுவே நடப்பிக்கிறார் என்பதை நாம் பார்க்கும்போது நம்முடைய ஆத்துமா அதிசயப்பட்டு என்ன செய்யும்? பூரிக்கும். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? ஆமா, நாங்க ஜெபம் பண்ணி என்ன செய்யணும்? ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. நாம கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அங்க பிரச்சனைகள் என்ன செய்யணும்? தீரணும். இதற்காக தான் தேவனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மை மீட்டுக் கொண்டார். அடுத்தது நம்மிலும் பலவானாகிய சத்துருக்களின் கையில நம்மை என்ன செய்தார்? விடுதலையாக்கினார். இப்போ எல்லாத்தையும் நாமளே சாப்பிட்டு அமைதியா இருக்கிறது இல்ல. கோதுமை, எண்ணெய், அடுத்தது திராட்சை ரசம், ஆட்டுக்குட்டிகள், மாட்டுக்குட்டிகள், இது எல்லாத்தையும் நாமளே சாப்பிட்டு நம்ம என்ன ஆயிடுவோம்? நம்ம அவ்வளவுதான், ஹார்ட் அட்டாக் தான் வரும். அதனால இப்ப நாம பெற்றுக்கொண்டதை என்ன செஞ்சாகணும்? அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, உங்க மூலமா கர்த்தர் அநேகரை சந்திக்க போகிறார் இந்த ஆண்டில. ஆமா, உங்களை புதுப்பிக்க போகிறார். அதான் சொன்னேன், இப்படி இருக்கிறது போறது இல்ல. இந்த ஆண்டில கர்த்தர் உன்னை புதுப்பிக்க போகிறார் அநேகருக்கு. அதனால ஆபிரகாமை பத்தி சொல்றார், உனக்குள் சகல ஜனங்களை என்ன செய்வாங்க? ஆசீர்வதிக்கப்படுவார். ஆகவே இன்றைக்கு இந்த முதலாவது செய்தியில கர்த்தர் உன்னை பார்த்துக்கிறார். ஆசாரியர்களுடைய ஆத்துமாவை என்ன செய்வேன்? நான் பூரிப்பாக்குவேன். வேற எதுனாலையும் ஆத்துமா பூரிப்படையாதுங்க. ஒரே ஒரு காரியம், உங்கள் மூலமாய் ஒரு நன்மை நடக்கும் போது உங்களுடைய ஆத்மா அதிசயப்பட்டு என்ன செய்யும்? நம்ம ஜெபமணியா நடந்தது. சில நேரங்கள்ல சில சாட்சிகளை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எவ்வளவுதான் பணத்தை கொடுத்தாலும் எனக்கு என்ன செய்யாது? அந்த சந்தோஷம் கிடைக்காது. இந்த ஆண்டில கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து சொல்றார், நீங்கள் வசனத்தினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய அறிவில நீங்கள் வளர 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 கர்த்தர் அநேகருக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் மாற்றப்படுறார். நீங்க கரம் வைத்து ஜெபம் பண்ணுங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. பார்த்த கூப்பிடணும்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்களாகவே என்ன செய்யுங்க? யாராவது சுவிசேஷத்தை சொல்லும் போது அல்லது கண்ணீரோடு கூட இருக்கும்போது நீங்க அவர்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி அவங்க கரத்தை பிடிச்சு என்ன செய்யுங்க? நீங்க ஜெபம் பண்ணிட்டு நீங்க வந்துருங்க. மீதி காரியத்தை யார் பார்த்துக்குவா? கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார் இந்த ஆண்டில. ஆமா, வசனத்தை கேட்கறது சும்மா இல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமா, அநேகருடைய கட்டுகளை கர்த்தர் உன் மூலமா அவிழ்க்க போகிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை கர்த்தர் பிரசங்கிக்கும்படி கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். சிறைப்பட்டவர்களை கர்த்தர் உன் மூலமாக விடுதலையாக்க போகிறார். இத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது. ஆனா அடுத்த வருஷம் சொல்லணும், அநேகரை விடுதலையாக்கி இருக்கேங்க, எனக்கு அதுதான் பெரிய சந்தோஷம். இதுதான் விடுதலையாக்குகிற ஊழியம் தான் பெரிய சந்தோஷம். கடைசியாக சொல்லுகிறார், நான் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். கடைசியாக ஆண்டவர் இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். இந்த ஆட்சியில நான் அளிக்கும் நன்மையினால் என்ன செய்வாங்க? திருப்தி ஆவாங்க. ஆண்டவர் கொடுத்தா திருப்தி அடைந்துருவோம். ஆண்டவர் கொடுத்தா திருப்தி அடைகிற அளவுக்கு என்ன செஞ்சிருவார் ஆண்டவர். ஆமா, இதுக்கு மேல ஒரு கண்டெய்னர் இருக்குன்னு வைங்க, ஓரளவுக்கு தான் இந்த தண்ணி நிரப்ப முடியும். அதுக்கு மேல நினைச்சா என்ன ஆயிடும்? ஓவர்ஃப்ளோ ஆயிடும், வழிந்து ஓடிவிடும். அது போல ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தால் அங்கே ஒரு பெரிய திருப்தி. இந்த திருப்தியும் ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டதுதான்.
நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நான் அளிக்கும் நன்மையினால் அவர்களை என்ன செய்வார்கள்? திருப்தி அடைவார்கள். சில பேருக்கு சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் இந்த வருஷத்தை செய்ய போறார். ஆண்டவர் விசுவாசிங்கள். நான் அளிக்கும் நன்மையினால், அதுக்குதான் ஆரம்பத்துல இருந்து நான் சொன்னேன். அவர் நம்மளுடைய பிதாவா இருக்க வேண்டும். அப்போ நாம அவருடைய சேஷ்ட புத்திரனாய் 2 பங்கு ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய். அடுத்தது, ஒரு மெய்ப்பன் தன் மந்தையை காக்கிற வண்ணமாக நம்ம என்ன செய்வார்? அவர் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். 4வதாக, அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை, வசனத்தை கொடுத்து 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 அவருடைய நீர்ப்பாய்ச்சலான வறண்ட பூமியை போல இருக்கு. சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? வறண்டு. என்னங்க ஜெபம் பண்றது இல்ல, வேதத்தை வாசிக்கிறது இல்ல, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எங்க வந்துருவோம். இது இந்த வாழ்க்கை அல்ல. நீங்க கேட்கறது மாத்திரம் இல்ல, தினந்தோறும் நீங்கள் வேதத்தை வாசிக்க, நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து, நீங்கள் கற்றுக்கொண்டு, நீங்கள் ஜெபித்து, நீங்கள் தேவனிடத்திலிருந்து பதில்களை பெற்றுக்கொண்டு ஒரு பெரிய ஒரு நீர்ப்பாய்ச்சலான பசுமை நிறைந்த ஒரு தோட்டத்தை போல இந்த வருடத்துல கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றப் போகிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை என்ன செய்வேன்? கேட்குவேன். அது மாத்திரமல்ல, ஆசாரியனுடைய ஆத்துமா கொழுமையானவர்களினால் பூரிப்பார். உங்கள் மூலமாய் இந்த வருடத்தை அநேகரை கர்த்தர் சந்திக்க போகிறார். கடைசியாக ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால். ஏன்னா எல்லா நன்மையும் எங்கிருந்தா வரணும்? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து என்ன செய்கிறதா? இறங்கி வருகிறது. அப்ப எல்லா நன்மைகளுக்கும் ஊற்று காரணர் யாருதான்? ஆண்டவர் தான். என்ன நன்மையானாலும் சரி, அது வாழ்க்கை பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, சரீர பிரகாரமான தேவையா இருந்தாலும், ஒருவேளை அது ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, ஒருவேளை சுகவீனத்தை யாராவது இருப்பீர்கள் என்றால் இந்த நன்மையை கர்த்தரால் கொடுக்க முடியும். ஸ்பெஷலா வாழ்க்கையை கர்த்தர் தலைகீழாக மாற்ற முடியும். எல்லா நன்மையும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து என்ன செய்யுது? அங்க ஆண்டவர் சாங்ஷன் பண்ணா இங்க கொடுக்க வேண்டியவெல்லாம் கொண்டு வந்து என்ன செஞ்சிருவான்? கொட்டிட்டு போயிடுவோம். அவர் தமது பண்டக சாலையை கர்த்தர் திறக்க போகிறார். இந்த அனுபவங்கள் சரியா இருக்குன்னா, தகப்பனுக்கும் அந்த மகனுக்கும் உள்ள உறவு சரியா இருந்ததுன்னா அவர் எந்த நன்மையும் நிறுத்தி வைக்க மாட்டார். இன்றைக்கு உறவுகள் சரியா இல்லை ஆண்டவரோடு கூட. இந்த 1ஆம் தேதி உறவை சரிப்படுத்தி கொண்டு கடந்து செல்லுங்கள். எல்லா நன்மைகளினாலும் உன்னை நிரப்புவான். நம்ம படித்த இந்த 23வது நன்மையும் கிருபையும், நன்மையும் கிருபையும் நான் தொடருவேன் அல்ல, நன்மையும் கிருபையும் என்ன செய்யும்? என்னை பின் தொடரும். என்னை தொடரும். நாம யாரை தொடரணும்? மெய்ப்பரை தொடரணும். நீங்கள் மெய்ப்பரை சரியாக தொடருவீர்கள் என்றால் நன்மையும் கிருபையும் உங்களை என்ன செய்யும்? சொல்லுவோமா? கர்த்தருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைத்து புதுப்பித்து உன்னை இந்த ஆண்டிலே மகிழ்ச்சியாக்க போகிறார். கர்த்தர் தான் இந்த வார்த்தைகளை தான் மறுபடியுமாக எனக்கு ஞாபகப்படுத்தும்படி கட்டளையிட்டார். ஆகவே இந்த காலை வேளை உடைய வாழ்க்கையை மறுபடியும் எடுத்து கட்டப் போகிறார். ஒருவேளை சிறையிருப்பின் அனுபவங்களிலே நீங்கள் ஒருவேளை இருக்கலாம். ஒருவேளை எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கலாம். அவர் உங்களுடைய பிதா உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் சேஷ்ட புத்திரன். சேஷ்ட புத்திரன்னா என்ன சொன்ன? முதல்ல நீங்கள் அவருடையவர்களா இருக்கு. வேற ஒருத்தனால இருக்கான், அவனுடையவர்களா இருக்கக்கூடாது. நாம யாருடையவரா? தேவனுடையவர்களா இருக்க வேண்டும். 2 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஒரு காலத்துல மெய்ப்பன் தான், இஸ்ரவேலின் தேவன் தான் அந்த ஜனங்களை சிதறடித்தார். ஆனால் இப்ப சொல்கிறார், ஒரு மெய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக நான் அவர்களை என்ன செய்வேன்? காப்பேன் என்று ஒரு தெய்வீக பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். யோபை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாத்த கர்த்தர் உன்னையும் பாதுகாக்க அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். மீட்டுக் கொள்வார், விடுவிப்பார். 2 வேற வேற. இந்த வருடம் பிரச்சனைகள் வராதுன்னு சொல்ல முடியாது. பெரிய பெரிய தேவைகள் உனக்கு முன்பாக வரும். இந்த தேவைகளை தேவன் சந்திப்பார். தேவனிடத்துல விசுவாசமுள்ளவர்களா இருப்பீர்கள் என்றால், அவரை நோக்கி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால், பெரிய தேவைகளை கர்த்தர் சந்திக்க உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். வெள்ளியும் பொன்னும் யாருடையது? கர்த்தருடைய. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஆகவே தேவன் மேல் விசுவாசம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை பரமபிதா என்ன செஞ்சிருக்கிறார்? அறிந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் அதை சந்திப்பார். அது மாத்திரமல்ல, இந்த ஆண்டிலே ஆண்டவர் ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல உங்களுடைய ஆத்துமாவை மாற்றிருக்கிறார். நம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் எல்லா ஆவிக்குரிய மந்த நிலையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? உங்க ஆவிக்குரிய மந்த நிலை மாறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் வரும். அது மாத்திரமல்ல, நீங்கள் உங்களுக்காக மாத்திரம் அல்ல,
உங்கள் மூலமாய் அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பூரிக்கும். ஆத்துமா பூரிக்கும். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் என்ன செய்வார்கள்? திருப்தி ஆகுவார். எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவர் இந்த வாக்குத்தத்த வசனங்களை என் வாழ்க்கையில இந்த ஆண்டிலே நிறைவேற்றும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் உண்மையாய் உன்னுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்த ஒரு உண்மையுள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையை புதுப்பியும் ஆண்டவரே. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருந்தது போல ஒருவேளை நீங்க இருக்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கண்ணீரோ வேதனையோடு கூட இருக்க ஆண்டவரே, பிரச்சனைகளோடு கூட இருக்கிற ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்ததான பயத்தோடு கூட இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் ஐயா, என்னை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லுங்கள். என்னை ஆறுதலை தாங்க ஆண்டவரே, எங்களுடைய சஞ்சலத்தை எல்லாம் நீக்குங்க ஆண்டவரே, எங்களை சந்தோஷப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளையாய் நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. உம்முடைய பிள்ளையாய் நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கிற வண்ணமாக என்னை பாதுகாப்பிறார் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. யாக்கோபை மீட்டுக் கொண்டு ஒரு நாள் என்னை ரட்சித்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலத்தவனுடைய கைக்கு என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த பெரிய பிரச்சனைய இன்றைக்கு காலையில கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்துட்டு போங்க. அந்த பலத்தவனுடைய கையில இருந்து உன்னை விடுதலையாக்க போகிறார். அது ஒருவேளை வியாதியா இருக்கலாம், அது ஒருவேளை பண பிரச்சனையா இருக்கலாம், ஒருவேளை ஒரு குடும்ப பிரச்சனைகளாக காணப்படலாம். எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்திருப்பீங்க, ஒன்னும் தீர்க்க முடியல. இந்த காலை வேளையில சொல்கிறார், இன்னிலும் பலத்தவனுடைய கைக்கு நான் உன்னை விடுதலை ஆக்குவேன் என்று சொல்கிறார். நாத்துமாவை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை எதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க? ஆண்டவருடைய வேத வசனத்தை ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுவார். பிரைஸ். உங்களை தேற்றுவார் ஆண்டவர். நீங்கள் அதை பார்க்க முடியும். ஆண்டவர் உங்களை தேற்றுவதை பார்க்க முடியும். இழந்து போனவர்களுக்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்து நீங்கள் உங்களை ஆண்டவர் தேற்றுவார். பிரைஸ். யோசேப்பு எல்லா பிரச்சனை தான் அவன் வாழ்க்கையில. அப்புறம் சொல்றான், அவனை உயர்த்தி ஆண்டவர் உன்னத ஸ்தானத்துல உட்கார வச்சுட்டு சொல்றாரு, அவன் சொல்றான், என் தகப்பன் வீட்டாரை எல்லாம் தேவன் மறக்க பண்ணினார், என் சஞ்சலத்தை எல்லாம் மறக்க பண்ணினார், என் வேதனைகளை எல்லாம் கர்த்தர் மறக்க பண்ணினார் என்று சொல்லுகிறார். காலை வெள்ள ஆண்டவர் உன்னை தேற்ற போகிற ஒரு ஆண்டு இது. கைசலால் ஆளல் இதுவரைக்கும் உடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கி கைசலால் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உனக்கு கர்த்தர் கட்டளையிட்டு உடைய காயத்தை ஆற்றுகிற தேவனாயிருக்கிறார். நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்த இந்த காரியங்களிலே கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்கு கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். அதான் ரொம்ப ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதிக்கப்படுவது எதுல அறிந்து கொள்ளலாம்? உங்கள் மூலமாய் அநேகர் தேவனால் சந்திக்கப்படுவது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஜெபிக்கும் போது, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுக்கும் போது இந்த ஆண்டிலே கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். அநேகருடைய கண்ணீரை துடைக்கிறவர்களாக, அநேகருடைய இருதயத்தின் காயங்களை கட்டுகிறவர்களாக, அநேகருடைய சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கொஞ்சம் திருப்திப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. உடைய நன்மைகளினால் என்னை ஆசீர்வதி, உடைய நன்மையினால் என்னை ஆசீர்வதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா எங்களுக்கு இறங்குங்க. நீங்களா ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் நீங்களா ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் என் வாழ்க்கையில இந்த வருடத்திலே நிறைவேறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வருடத்திலேயே, இந்த மாதத்திலேயே நிறைவேற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. உன்னுடைய சத்துருவின் கையிலிருந்து உன்னை விடுதலை ஆக்க போகிறார். இன்னிலும் பலத்தவனுடைய கையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னிலும் பலத்தவனுடைய கையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்க போகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, இதுவரை உதவி செய்த தேவனே, இனியும் உதவி செய்ய வல்லவரே, மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு, மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன்
முழு இதயத்தோடு என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரித்தவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக என்னை விசாரித்தவர். வெள்ளம் போய் சென்று எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் துணியே இதுவரை உதவி செய்ததே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. செய்த நன்மைகள் செய்த நன்மைகள் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து வழியில் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து மறவே மறவே செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன். மறவே மறவே செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன். தாயின் வயசில் தோன்றின நாட்கள் சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை மறைந்து கண்மணி போல என்னை காக்கின்றீர். என்னை சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை மறைந்து கண்மணி போல என்னை காக்கின்றீர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள் மறவே மறவே நீ செய்த நன்மைகள்
கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர்.